இங்க ஒரு ஆளு செம்ம கோவத்துல கன் எடுத்து சோஃபா மேல கண்டமேனிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்னத ஷூட் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த சோஃபா கீழ பார்த்தா நிறைய குட்டி குட்டி பொம்மை சோல்ஜர்லாம் அங்க அடிபட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிப்பட்ட சோல்ஜர்லாம் போர்க்களத்துல இருந்து தூரமா கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் இவனை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவனும் பதிலுக்கு அவங்கள காலால மிதிச்சும் கண்ணால ஷூட் பண்ணி அவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கான். உடனே அவனை சமாளிக்க தரைப்படை மட்டும் போதாதுன்னு நல்லா வெல் ட்ரெயின்டான ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பிச்சு இவனை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஹெலிகாப்டர் அதோட ரெக்கையை வச்சு இவன் மூஞ்சிலேயே வெட்டிடுது. இப்போ அதுல ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் இவன் சுட்டு வீழ்த்திடுறான். உடனே அதை பார்த்த மத்த சோல்ஜர்லாம் செம்ம கடுப்பாகி இவன் மேல குண்டு மலையை பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவனும் வேற வழி இல்லாம அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அவன் கொஞ்சமாவது மூச்சு வாங்கலான்னு போக சடனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மிசைல் அட்டாக் பண்ணி பாத்ரூம் கதவுல ஒரு ஓட்டையை போட்டு அது வெளியே ஒரு ஹெலிகாப்டர் உள்ள வந்துருது. உடனே இவன் அதை ஒரு துண்டால பிடிச்சி கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். அப்போ அந்த சோல்ஜர்ஸ்ல இன்னமும் கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கிறத பார்த்ததும் அவங்கள டாய்லெட் குள்ள தூக்கி போட்டு ஹேர் ட்ரையர் ஆன் பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு ஷாக்கு கொடுத்து அவங்களையும் போட்டு தள்ளிடுறான். இப்போ வெளியே இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டதும் நைஸா அந்த ஓட்டை வெளியே எட்டி பாக்குறான். அப்போ அங்க ஒரு பீரங்கி செட் பண்ணி டோரை பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவனுங்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி இல்லைன்னு விண்டோ வெளியே அங்க இருந்து வெளியே போய் பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். அப்போ அந்த சோல்ஜர்ஸோட கமாண்டர் அவன் இன்னைக்கு போட்டு தெளிய ஆகணும்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு உயிர் பழைப்பான்ங்கிற நம்பிக்கையே போய் சோகத்துல இருக்க அப்போ அங்க ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இருக்கிறத பார்த்ததும் அதை எடுத்து இந்த சோல்ஜர்ஸ் மேலாம் அடிச்சு பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே எடுத்து நெருப்பு பத்த வச்சு எல்லா சோல்ஜர் மேலே அடிச்சு கொளுத்தி விட்டுறான். இப்போ இந்த ஆள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பி லிப்ட்ல ஏற அப்போ சடனா கண்ட்ரோல் பண்ண ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த மொத்த இடமும் இருட்டாகிறது. இவன் என்னாச்சுன்னு அந்த பேனலை பாக்குறான். பார்த்தா இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு ராம்பாவே களத்துல இறக்கிறாங்க. யாரெல்லாம் நைட் நேரத்துல கொசு கடிச்சதும் ஹிட் எடுத்துட்டு இவன மாதிரி வெறி கொண்டு அலைஞ்சிங்களோ அவங்களாம் ஒரு லைக் போட்டு போயிருங்க.